இரவு 10 மணியை கடந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாதகா ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் மீறியதன் காரணமாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் இணைப்பில் இருக்கிறார். அருள் ரூஸ்வெல்ட், வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலனி. அதாவது நேற்று தஞ்சையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தஞ்சை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அதாவது நேற்று மாலை நேரத்தில் கும்பகோணம் திருவிடைமுதல் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பின் அங்கிருந்து வாகனம் மூலமாக மாவட்ட தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். தொடர்ந்து அங்கிருந்து பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் இரவு 9:30 அளவுக்கு தஞ்சை வந்தார். பொது தஞ்சை பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது தேர்தல் நடத்தை விதியின்படி இரவு 10 மணிக்குமே பிரச்சாரம் செய்வது கிடையாது என்று தெரிந்தது. காவல்துறை நேரம் தெரிந்துவிட்டது என்று கூறினர். அது பிறகு தமிழக கட்சிகளுக்கு பார்க்கும் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 10 மணிக்கு மேல் கடந்த இருந்த வேட்பாளர் 3 பதிவு செய்து விசாரணை. இரவு 10 மணியை கடந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட நாதகா ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் மீறியதன் காரணமாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் இணைப்பில் இருக்கிறார். அருள் ரூஸ்வெல்ட், வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சலனி. அதாவது நேற்று தஞ்சையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தஞ்சை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். அதாவது நேற்று மாலை நேரத்தில் கும்பகோணம் திருவிடைமுதல் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பின் அங்கிருந்து வாகனம் மூலமாக மாவட்ட தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். தொடர்ந்து அங்கிருந்து பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் இரவு 9:30 அளவுக்கு தஞ்சை வந்தார். பொது தஞ்சை பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது தேர்தல் நடத்தை விதியின்படி இரவு 10 மணிக்குமே பிரச்சாரம் செய்வது கிடையாது என்று தெரிந்தது. அதை காவல்துறை நேரம் தெரிந்துவிட்டது என்று கூறினர். அது பிறகு தமிழக கட்சிகளுக்கு பார்க்கும் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 10 மணிக்கு மேல் கடந்த இருந்த வேட்பாளர் 3 பதிவு செய்து விசாரணை. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அருள் ரூஸ்வெல்ட்.